பேர் இந்துஜா சார். நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? நாங்க தலைமையில் சொல்லியிருக்கோம். இதை தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டம். மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர், அவங்க மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் 26 இதோட தொகுதி முழுக்கவே பட்டியல் கொடுத்திருக்காங்க. இன்னும் சரி பார்ப்போம், நிறைய சரி பார்த்து அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 பேர் தனித்தனியாக பேட்டி கொடுத்தாங்க. நீங்க வேட்பாளர் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக கொடுத்துருவோம். நாங்க எஸ்ஐஆர் படிவம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருந்து நீங்க டெத்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உயிரோட இருக்கும் போதே என்னை டெத்துன்றாங்க. வேட்பாளருக்கே இந்த நிலைமைனா பாமர மக்கள் கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் அந்த படிவத்தை எப்படி நிரப்பி கொடுப்பாங்க, எப்படி அவங்களுக்கு வருவாங்க? படிவத்துல பாதி நிரப்புனா போதும், தெரிஞ்ச வரைக்கும் நிரப்பி கொடுங்க, நாங்க ஏற்றிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. எல்லாத்தையும் கரெக்டா நிரப்பி கொடுத்த எங்களுக்கே இந்த நிலைமை இருக்கும்போது கிராமத்தில் இருக்க மக்கள், படிக்காத மக்கள் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட எப்படி இருக்கும்? இன்னும் லிஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இன்னும் நாங்க பார்ப்போம் எத்தனை பேர் லிஸ்ட் நீக்கப்பட்டிருக்காங்கன்றதை நாங்க சொல்லுவோம். நீங்க அது நான் என் வேட்பாளர் ரமேஷ் இந்துஜா.